வணக்கம் அன்பான மிதனராசிக்காரர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்களிலே வளர்பிறை திதியிலே மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அதுவும் மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே சந்திர பகவானின் அற்புதமான சந்திர பகவான் இருக்கக்கூடிய ராசி என்பது துலாம் ராசியிலே இருந்து நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது ஆவணி மாதம் என்பது உங்களுக்கு பிறக்க இருக்கின்றது. ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே புதனும் குரு பகவானும் சேர்ந்து 2ஆம் இடத்திலே இருந்து 3ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருக்க பெற்று 3ஆம் இடத்திலே கேது பகவானும் இருந்து அந்த கேது பகவான் இருக்கக்கூடிய சுய நட்சத்திரத்திலே பவனி வந்து ராகு பகவான் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருந்து நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் பெயர் புகழ் அந்தஸ்து நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. 8, 9 கூடியவர் சனி பகவான் 10ஆம் இடத்தில் வக்ரகதியிலே இருக்கின்றது என்றால் கண்டிப்பாக வக்ரமானவர்களுக்கு ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு வக்ரமாகாதவர்களுக்கு சற்று கெடுபலன் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்பது மங்களகரமான காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 10ஆம் இடத்திலே தொழில்காரகன் கண்டிப்பாக தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ராசியிலே இருக்கின்றது. ராகு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அடுத்தும் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே வரப்போகின்ற அமைப்பும் என்பதும் செவ்வாய் உங்களுக்கு 6 கூடிய ராசியிலே இருக்கின்றது என்பது மட்டுமல்லாதது 3ஆம் இடத்தில் நெருப்பு கிரகம் முயற்சிக்கின்ற காரியங்களில் நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு மிதுனராசிக்காரர்களுக்கு. காரணம் ராசியிலே நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாதம் இந்த ஆவணி மாதங்களாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆவணி மாதங்களிலே ஆனாலும் அங்கே இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திலே ராசி அதிபதி மிதுனராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட ஊதிய உயர்வுகள் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதங்களிலே அற்புதமான நல்லதொரு மாற்றம். காரணம் 3ஆம் இடத்ததிபதி அரசு கிரகம் என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி பலம் பெற்று இந்த ஆவணி மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அதுவும் வளர்பிறை திதியிலே பிறக்கின்றது. அற்புதமாக நல்லதொரு மாற்றத்தை சூரியனுக்கு 3ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற அமைப்பு என்பது உங்களுக்கு விரைய காரியங்கள் சுபகாரி சுப நிகழ்வுகள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. பிறக்கின்ற மாதங்களிலே மங்களகரமான காரியங்கள் நடக்காத காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் கூட ராகு பகவானும் அங்கே சூரிய பகவானும் ஒன்றுக்கொன்று பார்க்க இருக்கின்றது. தகப்பனார் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கூட்டாளி சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு இங்கே உங்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம் இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட தகப்பனார் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு என்பது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு 8ஆம் இடம் மட்டுமல்லாதது அவருடைய 6ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. அற்புதம் உங்களுக்கு 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. இந்த இடங்களிலே உங்களுக்கு இந்த மாதங்களிலே மிதுனராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு நல்ல மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 12 கூடையவர் என்று சொல்லக்கூடியவர் சுகசானத்திலிருந்து 4ஆம் இடத்திலே இங்கே பார்க்கக்கூடிய அமைப்பு என்று சொன்னால் கண்டிப்பாக அங்கே சனி பகவானும் சுக்கிர பகவானும் 5, 9 கூடியவர் பார்வை நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க வேண்டும் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அதே சமயத்தில் இங்கே வீடு வாசல் சொத்து சுகங்கள் புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பழைய வீடுகள் புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும், தாய்மார்களின் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, கடன் நோய் வம்பு வழக்குகளிலே யோகம் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பு உங்கள் கையிலே வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது. மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் என்று சொல்கின்ற பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே 7, 10 கூடையவர் தொழில் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றம், கூட்டாளிகளால் ஒத்துழைப்புகளும் ஒத்தாசைகளும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 6, 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம் செவ்வாய் பகவான் ராசியிலே இருக்கின்ற 10 கூடையவர் 2ஆம் இடத்திலே 6, 10ஆம் இடத்ததிபதிகள் 2ஆம் இடத்திலே இருக்கின்றதும் ராசியிலே இருக்க போகின்றதும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த ஆவணி மாதங்களிலே குடும்பஸ்தானங்களிலே குரு பகவான் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய உச்சம் பெறுகின்ற இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு வகையிலே பொருளாதாரத்திலே முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் என்பது ஆவணி மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அதுவும் பிறக்கின்ற இந்த மாதங்களிலே செவ்வாய்க்கிழமையிலே பிறக்க இருக்கின்ற அற்புதமான செவ்வாய் காரகன் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடியவர் நேராக 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். கடன் நோய் வம்பு வழக்கு
கோர்ட்டு வழக்குகளிலே நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும், சகோதரன் சம்பந்தப்பட்ட ஏமாற்றம் தடுமாற்றங்களுக்கு ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 10ஆம் இடத்தை 10 பார்க்கின்றார். உச்சம் பெற்று பார்க்க இருக்கின்றார். அந்த 10 தொழில்காரகனை பார்க்க இருக்கின்ற காலகட்டங்களிலே தொழில் வேலைகளிலே எதிர்பார்த்த ஒரு திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிதுனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தை 10 உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும், தொழில்காரகன் 8, 9 பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அங்கே இருந்து அவரை பார்க்கின்ற ஒரு நல்லதொரு மாற்றம் இந்த 12 வருடங்களிலே, இந்த மாதங்களிலே உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த வருடங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. அந்த அற்புத உயர்வு என்பது மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்றது. செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலே பிறக்க இருக்கின்ற மாதம் என்பது மாங்கல்ய காரகன், இரத்த காரகன் என்று சொல்லக்கூடிய சகோதர காரகனை உங்களுக்கு ராசியிலே இருக்கின்றார். ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது நல்லதொரு மாற்றங்கள், கல்யாணம் ஆகாதவர்களுக்கு ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் அற்புதமான உயர்வுகளையும் யோக பலன்களை கொடுக்கின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றது. அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. மற்றொரு 6ஆம் இடத்தை 6, 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றது மட்டுமல்ல, பணப்பிரசானங்கள் பலமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே லாட்டரி சீட்டு சம்பந்தப்பட்ட யோக பலன்களை இந்த மாதங்களிலே மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதங்களில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான கல்யாண சுபகாரிய சுவனுகளுக்கு ஒரு அற்புத மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதங்களிலே ஒற்றை ராசி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களில் கிடைக்கின்றது. முயற்சிக்கின்ற காரியங்கள் வெற்றியடைகிற, சிறுதூர பயணங்களிலே வெற்றி, வெளியூர் நல்லதொரு மாற்றத்தை கிடைக்கின்றது. 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற சூரிய பகவான் என்பது உங்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்றாலும் கூட, இளைய சகோதரர் தகப்பனார் சம்பந்தப்பட்ட விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கின்றது என்றால் கண்டிப்பாக நீங்கள் இந்த சமையல் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கின்ற கேட்டரிங் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட இடங்களிலே, நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே இந்த மாதத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே மிதுனராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகங்களிலே உங்களுக்கு 5 பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்பு. 6 என்று சொல்லக்கூடியவர் அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். மனைவிகளால் கணவன் மனைவிகளால் எதிர்பார்த்த ஆதாயங்கள், கல்யாண வைபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இந்த மாதம் என்பது உங்களுக்கு ஆவணி மாதங்களில் சுபகாரியம் சுபனுகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான யோக மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆட்சி பலம் பெற்று சூரிய பகவான் இருக்கின்றார். முயற்சி சாணாதிபதி மிதுன ராசிக்கு 3 சூரிய பகவான் அற்புத யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதற்கு பக்கத்திலே குரு பகவான் 2ஆம் இடத்திலே இருந்தும் 10ஆம் இடத்திலே 9 8 அங்கு அமையப்பெற்று அந்த தொழில்காரகனை சனி பகவானை பார்க்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம். குரு பகவானுடைய 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திலே தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கின்ற ஆவணி மாத ராசி பலன்களிலே செவ்வாய்க்கிழமையில் பிறக்க வளர்பிறை திதியிலே பிறக்க இருக்கின்ற அற்புதமான இந்த மாதம் என்பது மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே தவழ இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கொட்டி கிடக்கக்கூடிய நல்லதொரு மாற்றம். தனவாக்கு குடும்ப ஸ்தானங்களை குடும்பம் அமையாதவர்கள் குடும்பங்கள் அமையக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்பது நல்லதொரு மாற்றம், அற்புதம், உயர்வு, வேலை, தொழில், கணவன் மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள் என்று சொல்லக்கூடிய பணபரசானங்கள் பலமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே வரவு செலவுகளிலே எதிர்பார்த்த பொருளாதார உயர்வுகளையும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதம். மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற கணவன் மனைவி, கல்யாணம் ஆகாதவர்கள் ஆகக்கூடிய கடன் நோய், அம்பு வழக்குகளில் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிதுனராசிக்காரர்களுக்கு விரைய செலவுகள், கல்யாண வைபவங்கள், சுபகாரியங்கள், இங்கே சுக்கிர பகவானும் சனி பகவானும் பார்க்க இருக்கின்ற தகப்பனார்களால் சம்பந்தப்பட்ட கூட்டாளி, கணவன் மனைவி, உறவினர்கள், நண்பர்கள் அனைவர்களுடைய ஒத்துழைப்புகளும் வெற்றிகளையும் மேன்மைகளும் கொடுக்க போகின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆவணி மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. மாங்கல்ய காரகனுடைய ஒத்துழைப்புடன் குரு பகவானுடைய தொடர்புகளும் உங்களுக்கு 8ஆம் இடம் 6ஆம் இடம் வேலை சம்பந்தப்பட்ட தடுமாற்றம், ஏமாற்றம் இல்லாத நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம்.